அண்மை செய்தி. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி பிரச்சினை குறித்து பேசிய மாற்றுத்திறனாளி மீது கொடூர தாக்குதல் அரங்கேறியிருக்கிறது. மாற்றுத்திறனாளியை திமுக குண்டர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலில் காயமடைந்திருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தனியார் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் தொகுதியின் அவலத்தை எடுத்துச் சொன்னதற்காக கொடூர தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றனர் திமுக குண்டர்கள். கடந்த முறை வெற்றி பெற்ற பிறகு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி பக்கமே உதயநிதி ஸ்டாலின் வரவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து மாற்றுத்திறனாளி தொகுதி பிரச்சனையை சொன்னபோது திமுக குண்டர்கள் அவரை தாக்கியிருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். திமுக குண்டர்கள் தாக்கியதில் மாற்றுத்திறனாளி காயமடைந்திருக்கிறார், மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். வணக்கம் வினோத். சென்னை சேப்பாக்கம் அந்த திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதி பிரச்சனை குறித்து பேசிய மாற்றுத்திறனாளி மீது திமுக நிர்வாகிகள் அந்த கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதி. அவர் தான் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை குறித்து மாற்றுத்திறனாளி ஸ்ரீதர் என்பவர் ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கேட்பின்ல தனது பதிவை முன்வைக்கிறார். அந்த பதிவுல துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த பகுதியில கண்டுகொள்ளவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். பின்னர் மாற்றுத்திறனாளி ஸ்ரீதர் பேசியதை கேட்ட அந்த திமுக வட்டச்செயலர் உள்ளிட்ட ஒரு 5 பேர் கொண்ட இந்த கும்பல் இவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த மக்கள் தங்களுடைய தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைகளை ஏற்று அந்த குறைகளை வெற்றி பெற்று வந்த பிறகு எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்ற ஒரு முக்கியத்துவத்தை வாய்ந்து அதை செயல்பட வேண்டும். அப்படி ஒரு செயல்ல செய்யாமல் அதற்கு பொறுத்தல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளி என்று பாராமல் அவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக நிர்வாகிகள் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது காவல் நிலையத்துல. அந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மாற்றுத்திறனாளி குற்றச்சாட்டை வைக்கிறார். திரையிலே காண முடியும் மாற்றுத்திறனாளி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவுகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அவர் மீது அவரை தாக்கியவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அந்த குற்றச்சாட்டை மக்களுடைய குற்றச்சாட்டு என்று பார்க்காமல் மக்களுடைய கோரிக்கைகள் அதை பார்த்து அதை சரி செய்ய கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இப்படி ஒரு திமுக நிர்வாகிகள் சென்று அவரை கண்டுபிடித்து தாக்கியிருப்பது பெரும் அதிர்வலை ஏற்படுத்துகிறது. வர இருக்க தேர்தலை முன்னிட்டு இந்த ஒரு மாற்றுத்திறனாளி மீது சேப்பாக்கம் தொகுதியில இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என பல்வேறு தரப்பினர் தங்களுடைய பதிவுகளை தெரிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.